வாழ்றதே விஜய்க்காக தாங்க. என் உயிரே அவர் தாங்க. தாய் தந்தை தளபதி. அவனுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி நம்ம எம்ஜிஆருக்கு ஒரு மாசம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த பையனுக்கு ஒரு மாசம் வருது. தன்னை அறியாம வந்து பாக்குறாங்க. படம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குங்கிறாங்க. கோவை உனக்காகலேருந்து விஜய் ஃபேன் நான். எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளும் தேட்டரில் தான் இருப்போம். வீடுன்றது தூங்குறதுக்கு கொண்டு தான் போவோம். அவருக்கு எந்த ப்ராப்ளம் எது வந்தாலும் நாங்கள் இருக்கோம். இவர் ஆரம்ப காலங்களில் இவரை கிண்டல் செய்யாத திரையுலகத்தில் யாருமே கிடையாது. ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் விஜய். நான் இன்னொன்று பார்த்த விஷயம் என்னன்னா, சாதாரணமாக தரையில் ஒரு பெட்ஷீட்டை வச்சு தலைக்கு ஒரு மனையை வச்சுட்டு படுத்துடுறாரு. கேப்பில் ஒரு கேரவனுக்கு போக மாட்டார். அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். ரியல் ஹியூமன்னா எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சார் வந்து ரொம்ப குட் ஹியூமன். எல்லாரும் டைரக்டர் பையன் இருக்காங்க, நடிகர் பையன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் தளபதியாக ஆக முடிஞ்சா. எனக்கு விஜய் சாரோடைய டான்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். இஸ் a wonderful டான்ஸ். கஸ்டம் மேக் பண்ணி கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் வந்து விஜய் சாரோட கையெழுத்தை வந்து அவங்களாம் சேர்ந்து அவர்கிட்ட அவரை மீட் பண்ணி அந்த கையெழுத்து வாங்கி எனக்கு சும்மா ஒருத்தரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள். உண்மையிலே ஒரு 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 க்ளீன் ஹியூமன் பீயிங். ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய உயரம் சும்மா கிடச்சிடாது. அவங்க அவ்வளோ நேர்மையாக இருந்தால் தான் கிடைக்கும். அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறனால அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. அவர்கிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய கற்றுருக்கேன். அதாவது ஒர்க்கில் வந்து இன்னும் இவ்வளோ இருக்கா. நான் இவ்வளோ தான் கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகிட்டோம். ஆனால் அவர் வந்து ஒரு படத்துலையும் நான் வந்து அவர் அசிஸ்டண்டாக பண்ணும் போதும் அவரோட குரூப் டான்ஸ் ஆடும் போதும் இருந்த விஜய் சார் இப்போ இல்லை. இங்க அடிக்கிற மேல சத்தம் வந்து மதுரை வாடிப்பட்டி வரைக்கும் கேட்கணும். உயிரே போனாலும் சாவே வந்தாலும், உயிரே போனாலும் சாவே வந்தாலும் என்னோட உயிரை அவரு. எனக்கு அண்ணன். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அண்ணன். ஏன் சொல்ற? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட பிக் ஃபேன் நானு. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. அவர் டைரக்டர் அட்லி வந்து விஜய் சார்ட்டு கூட சொல்றாரு, சார் அமெரிக்கா போக வேண்டிய சூழல், நம்ம படத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், உங்களோட நடிக்கிற வாய்ப்புங்கிறது பெரிய விஷயங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரோடையும் நடிச்சாச்சு. அப்போ யாரோட நடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது விஜயோட நடிக்கல அப்படின்னு தோணும்போது ஐயோ அது ஒரு குறையா இருக்கே அப்படின்னு தோணுதுதான். இது வரைக்கும் நான் பார்க்க வளர்ந்தவன். முதல் படத்தில் முதல் 5 படத்தை நான் தான் ஓட்டி அந்த பையனை என்கரேஜ் பண்ணது. அவனுக்கு உழைப்பு, அவன் உழைப்பு மேலே அவன் நம்பிக்கை இருக்குது. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்படிப்பட்டவன் அவன். உழைப்பினால் வரும் செல்வமே நற்செல்வம்னு நினைக்கிற பையன் அவன். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அதோட மட்டும் இல்லை, மாஸ் அவன்கிட்ட வருது. அவனுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி நம்ம எம்ஜிஆருக்கு ஒரு மாசம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த பையனுக்கு ஒரு மாசம் வருது. தன்னை அறியாமல் வந்து பார்க்குறாங்க. படம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதோட அந்த பையன் இன்னொரு ராசி, விஜய்க்கு இன்னொரு ராசி. அவனுடைய சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. எம்ஜிஆருக்கு எப்பவுமே எல்லா சாங்கும் ஹிட் ஆகும், இவருக்கு எல்லா சாங்கும் ஹிட் ஆகுது. அந்த மாதிரி பலதும் இருக்கிறதுனால ஏன் ஒரு இந்தியனுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது ஆஸ்கர்? ஆஸ்கருக்கு போகக்கூடிய அளவு அந்த பையனுக்கு திறமை இருக்குது. நடிப்புக்கும் கொடுக்கலாம், என்ன மற்றது எல்லாம் எதுக்காகவும் கொடுக்கலாம். ஆனால் ஆஸ்கரில் வந்து ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்குது. அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட படங்களை தவிர வெளிநாடுகளில் இருக்க படங்களை ஒரே ஒரு படத்துக்கு தான் அது கிடைக்கும், வெளிநாட்டு படங்களில். அதில் இந்த ஒவ்வொரு நடிகனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஆசைப்படுறது ஆஸ்கர் கிடைக்கணும்னு. அதனால் ஆஸ்கர் கிடைச்சா தமிழுக்கு பெருமை தானே. ஆஸ்கர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை. என் அருமையான செல்லத்துக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ற 100 வயசு வரல நீ நல்லா இருக்கணும். தலைவன் தலைவன் விஜய்னாரா? பெரிய விஷயம், பெரிய விஷயம் அது. ஆனால் எனக்கு தளபதி விஜய் தான். விஜய் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கு சேர்த்து அவர் தான் இப்போ எங்களுக்கு தளபதி. ஒரு காலத்தில் அவருக்கு தளபதியாக அவரை அறிமுகப்படுத்தினேன். இன்னைக்கு அவர் கால் ஷீட்டுக்காக நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த உச்சத்தில் அவருடைய உழைப்பு அவரை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது.
ஆகவே உழைப்பு எந்த மனிதனையும் நாம் நினைக்கின்ற இடத்திலே கொண்டு போய் நிறுத்தும் என்பது இது ஒரு உதாரணம். ஏன்னா இவர் ஆரம்ப காலங்களில் இவரை கிண்டல் செய்யாத திரையுலகத்தில் யாருமே கிடையாது. கிண்டல் செய்யாத பத்திரிகைகள் கிடையாது, கிண்டல் செய்யாத இயக்குநர்கள் கிடையாது, கிண்டல் செய்யாத தயாரிப்பாளர்கள் கிடையாது. இன்னைக்கு அத்தனை பேரும் இந்த தளபதியின் கால் ஷீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட எனக்கும் என் மனைவிக்கும் என்ன வேணும்? அன்றைக்கி ஈவினிங் மேரேஜ் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங் வந்து விஜயனா வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, என்னையா நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு. என்னண்ணா நான் என்ன செஞ்சேன்? ஓ நான் வீட்டில் வந்து நான் சங்கீதா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து சாந்தனு எனக்கு தாலி எடுத்து கொடுக்க சொல்லிட்டான், நானும் எடுத்து கொடுத்துட்டேன்னு. என்னை திட்டுறாங்க அவங்க. இன்னும் எவ்வளோ பெரிய காரியம், இதை வந்து எவ்வளோ பெரியவங்க வந்து பண்ண வேண்டியது, நீ பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு என்னை திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் யார் பண்ணுறாங்கிறத விட நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வந்து அதை எடுத்து கொடுத்தா அதுவே சந்தோஷம் தான். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து உங்களை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது உடனே அவர் சொன்னார், சரி அப்போ உங்கள் மேரேஜ் இந்த ரிசப்ஷன் இதெல்லாம் முடிஞ்ச கையோட ஃபஸ்ட்டு விருந்தான் எங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னார். அதே மாதிரி வந்து ரிசப்ஷன் அவர் வந்தது வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா யூஸ்வலாக எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் தான் வருவாங்க. அவர் பர்டிகுலராக எங்கள் அம்மா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் வரேன், ஆனால் சாந்தனு கிட்ட சொல்லாதீங்க, நான் வரது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ தாட் தட் வாஸ் அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கெஸ்ட். சூப்பர் சூப்பர். விஜய் சார் இஸ் ஒன் ஆஃப் அ ரீசன் ஃபார் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் நான் சொல்லியிருக்கேன், நான் இப்போ திங்ஸ் வேர் அண்ட் ஒர்க்கிங் ஜனனம் டைம் அப்போ நினைக்கிறேன். அப்போது திடீர்னு ப்ரொடக்ஷனுக்குள்ளே என்ட்ராகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வரும் டேட்ஸ், யாராவது பெரிய நடிகர்கிட்ட டேட்ஸ் வாங்கிட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியிலேயே எல்லாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க சார் ஒரு டைம். எனக்கு அதில் விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் சரி எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹேட் அ சான்ஸ் ஆஃப் மீட்டிங் விஜய் சார். ஏன்னா அவர் என்னோடய ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ என்னோடய பூஜைக்கு வந்து அப்போ ஐ திங்க் அவர் வந்து விஷ்ணு படம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த காஸ்ட்யூம்லேயே வந்து ஒரு காதில் ஒரு கடுகனோட வந்தார், வந்து விஷ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போனார். ஸோ அப்பா இஸ் ஒர்க்ட் விஜய் சாரோட பிகினிங் ஸ்டேஜஸ் எல்லா நல்ல படங்கள்லையும் அப்பா பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் எஸ்எஸ்சி சார் வந்து அப்பா கூட ரொம்ப க்ளோஸ். ஸோ இப்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரேப்போ எப்போதுமே இருந்தது உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஐ காட் அன் அப்பாயின்மெண்ட் வித் விஜய் சார். இமீடியட்டாக வீட்டுக்கு வர சொன்னாங்க. அண்ட் போனப்போ அவர் ஃபஸ்ட் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் அருண் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, யூஆர் அ லவ்லி ஆக்டர், லவ்லி டான்ஸர், நம்ம சூப்பராக ஃபைட் பண்ணுவீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒய் ஆர் யூ லீவிங் தட், அது மாதிரி எப்போவும் டெசிஷன் எடுக்காதீங்க, யூ ஜஸ்ட் கீப் டூயிங் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் இட் வாஸ் சம்திங், அது அவர் வாயால் அவர் சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. அவர் சொன்னார், டேட்ஸ் நான் அப்பாட்ட பேசுகிறேன், பட் நீங்கள் எப்போதும் ஜஸ்ட் டோன்ட் லெட் கோ அப்படின்னு சொன்னார். ஸோ முடிச்சுட்டு அவர் ஃபுல்லாக வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு உட்காந்து கூட உட்காந்து காஃபி சாப்பிட்டு அவர் வண்டியில் வந்து ஏற்றி விட்டார். சரி வெளியில் வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டாப் த கார் இன் 1 செகண்ட். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். ஸோ அந்த மொமெண்ட் தான் ரியலி மேட் மீ தட் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் நாட் லெட் கோ ஆஃப் திஸ். ஸோ அது எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டார், அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அந்த டைம். பட் ஹீ டோல் மீ தட் யூ டோன்ட் லெட் கோ, நீங்கள் ஜஸ்ட் கீப் டூயிங் இட், இட் வில் கம், டைம் வில் கம் அண்ட் யூ வில் சக்சீட் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் வீட்டில் வந்து நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவர்கிட்ட கேட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் பண்ணுறதை பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னது. ஹீ கேவ் மீ தட் ரியல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அது ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். தளபதி விஜய் அண்ணன். ஸோ எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது, நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இருக்காருன்னு. ஸோ என் அண்ணனோட இன்னும் நான் நிறைய படம் பண்ணுவேன், அது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து அது வந்து ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சும்மா ஒருத்தரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள். உண்மையிலே ஒரு க்ளீன் ஹியூமன் பீயிங். ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய உயரம் சும்மா கிடச்சிடாது, அவங்க அவ்வளோ நேர்மையாக இருந்தால் தான் கிடைக்கும். அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறனால அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ இருக்கிற டாப் மோஸ்ட் ஆக்டர் எல்லாத்துக்குமே வந்து அம்மாவாக வந்து நடிச்சிருக்கிறீங்க. ஒரே ஒருத்தவங்க கூட மட்டும் அண்ணியாக தான் பண்ணியிருக்கீங்க. அவர் யார் அப்படிங்கிறது தெரியுமா? விஜய்.
எப்போவாச்சும் நினச்சிருக்கிறீங்களா அவங்களுக்கு அம்மா ரோல் பண்ணல அப்படிங்கிறத பற்றி? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எனக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தோணலை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரோடையும் நடித்தாச்சு. அப்போது யாரோட நடிக்கலை அப்படின்னு பார்க்கும்போது விஜயோட நடிக்கலை அப்படின்னு தோணும்போது ஐயோ அது ஒரு குறையாக இருக்கே அப்படின்னு தோணுது தான் உண்மை. He was a very good dancer. அந்த நேரத்தில் எனக்கு வந்து படம் பண்ண முடியல. I only was able to do a song. ஸோ இதில் வேறு நைட் ஷூட்டு, நான் பாதி நேரம் நைட் ஷூட் வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், அவர் அங்கே காரில் உட்காந்துருப்பார், நான் இங்கே உட்காந்துட்ருப்பேன். நாங்கள் 2 பேரும் ரிஹர்சல் நடக்குது பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கற்றுக்குறாங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வருது, இதில் போட்டி. கரெக்டான போட்டி தான் விஜய். ஸோ மை காட், அது வெளியில தெரியாது, பட் we could feel it. எல்லாரும் முன்னாடி நாங்க எதுவும் பெருசா, அவரும் ரொம்ப quiet type, நானும் quiet type, so we don't like really express ourselves very loudly, but that competitiveness, that feel, that you know, that was there. Yeah, that was there in the air. அதனால அந்த மாதிரி that was also fun. It was அது ஒரு வகையில நல்லா இருந்தது. அண்ட் ஹி யூஸ் டு லைக் ஆல் மை எக்ஸ்பிரஷன்ஸ். நான் சில எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போதில் நைஸ் நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அது ரொம்ப ரசிப்பார். இளைய தளபதி விஜய்க்கு வந்து உலகத்தில் வந்து எத்தனை கோடி ரசிகர்கள், பேர் சொன்னால் பிகில் அடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆக்டரை கிரியேட் பண்ண ஒரு பெரிய கிரியேட்டர் அவர். இங்கே தான் நமக்கு தெரியுது ஆக்டரை விட கிரியேட்டர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. விஜய்க்கு தான் ஃபைட்டே பேச்சில் இதில் அவர் அவமானப்படுத்துறது கொள்வது. அண்ட் ஒன் மோர் திங், நான் பார்க்க ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் விஜய். எதுக்குன்னா ரொம்ப சிம்பிளாக, நான் ஏன்னா நிறைய படம் செஞ்சதில்லை. அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் அவருக்கு தந்தையாக நடித்தேன், நாளைய தீர்ப்பு. அப்புறம் காதலுக்கு மரியாதை பண்ணேன். அவர் என்றென்றும் காதலும் ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணார், ஏதோ ஒரு காதல் வச்சு ஒன்று பண்ணார், அதில் பண்ண. அப்புறம் சுறா பண்ணேன், 4 படம் தான் பண்ணியிருக்கேன். இது 5வது படம். பெரிய கேரக்டரு. எவ்ரி ஷாட் முடித்த உடனே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற விதம். விஜய் எப்போ ரொம்ப குவைட். நான் இன்னொன்று பார்த்த விஷயம் என்னென்னா, சாதாரணமாக தரையில் ஒரு பெட்ஷீட்டை விரித்து தலைக்கு ஒரு மனையை வச்சுட்டு படுத்துடுறாரு. கேப்பில் ஒரு கேரவனுக்கு போக மாட்டுறாரு. அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். நமக்காக செய்கிறாரான்றது கிடையாது, யாருமே இல்லைங்க. ஏன்னா ஃப்ளோருக்கு கூப்பிடுறாங்க, படிக்கிட்டு ஏறி இறங்கணும் ஒவ்வொரு தடவை. நான் சொன்னேன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே ஏதோ உட்காந்துக்கிட்டேன். ஆனால் அவர் கேப் நிறைய இருக்குது அவருக்கு. இந்த ஷாட் இல்லைங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ லைக் ஹிம், என்னங்க எனக்கு முதல்ல ஷார்ட் வைப்பீங்களா என்ன நீங்கன்னு கேட்கலாம். விஜய் சார் அதான் எல்லா இன்டர்வியூக்கு தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும் என்னோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு. ஸோ லவபிள் பர்சன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன் இண்டஸ்ட்ரி. ஒரு பிரதர். அந்த ரஜினி சாருக்கு அடுத்து வந்து யார் படம் பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல கேட்டால் எனக்கு விஜய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பையன்றதுனால ஈஸியாக வந்திருக்கலாம். எல்லாரும் டைரக்டர் பையன் இருக்காங்க, நடிகர் பையன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் தளபதியாக ஆக முடிஞ்சிச்சா? சரிங்களா, அவர் ஆனார்னா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்கள் அவர் சந்திச்சிருப்பாரு. யார் படம் பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல கேட்டால் எனக்கு விஜய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பையன்றதுனால ஈஸியாக வந்திருக்கலாம். எல்லாரும் டைரக்டர் பையன் இருக்காங்க, நடிகர் பையன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் தளபதியாக ஆக முடிஞ்சிச்சா? சரிங்களா, அவர் ஆனார்னா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்கள் அவர் சந்திச்சிருப்பாரு. விஜய் சாருடைய சாங்லாம் பாருங்க, எந்த மாஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த மாஸ்டர் ஸ்டைலில் தான் அவர் ஆடுவார். ஸோ அந்த அளவு அந்த கழுகு பார்வை சொல்கிறாங்களா அப்படி தான் பார்ப்பார் மூமெண்ட்ஸ் எல்லாம். ஐயோ அவரெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது, எதுவுமே குறைய சொல்ல முடியாது. அவர்கிட்ட நான் இன்னும் நிறைய கற்றுருக்கேன். அதாவது ஒர்க்கில் வந்து இன்னும் இவ்வளோ இருக்கா, நான் இவ்வளோ தான் கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகிட்டோம். ஆனால் அவர் வந்து ஒரு படத்துலையும் நான் வந்து அவர் அசிஸ்டண்டாக பண்ணும் போதும் அவரோட குரூப் டான்ஸ் ஆடும் போதும் இருந்த விஜய் சார் இப்போ இல்லை. இப்போ விஜய் சார் எப்படின்னா ஆல்ரவுண்டர்னுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கார். எப்படின்னா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது ஃபுல்லாக எல்லாமே தெரியும் அவருக்கு. நீங்கள் அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் அமைதியாக தான் இருப்பார். அவர் உண்டு வேலை ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ என்ன தான் பண்ணுற, நீ பண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் உங்ககிட்ட சரக்கு இருந்தால் தலையிட மாட்டார். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குதான். அவரு மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறம் அதை அவர் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு பேர் ரசிச்சு தான் பண்ணுவோம். இது விஜய் சாருனாலுமே என் மைண்டில் வேற வந்துடும். எனக்கு விஜய் சார் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம். விஜய் சார்கிட்ட பழக்கிறதுக்கு போகும்போது அவரை வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிற தாட் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கோசம் தான் சினிமாக்கில் வந்தேன். இன்னைக்கு வந்து லியோன்னு ஒரு படத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஒன்று கொடுத்தாரு, வாரிசு நான் தான் ரிலீஸ் பண்ணேன். 3 படம் அவரோட ஜேர்னி பண்ணது
எனக்கு கொடுத்து வச்ச ஒரு தெய்வ குழந்தை. அவங்ககிட்ட அவனுக்கு பிடிக்க விஷயம் கூட்டுவாங்களே நாளைக்கு கூட்டுவாங்களே அப்படின்னாரு. கூட்டு வந்தனும் அப்போ விஜய் என்ன ஷார்ட் போயிட்டுருக்கு. முடிஞ்ச உடனே கரண்டை கூட்டு வந்து கரெக்டாக 10 மணிக்கு அவர் கூட்டு வராங்க சார். நான் எனக்கு ஷார்ட்டில் வெளியே உட்காந்து போயிட்டு இருந்தேன். அவன் வந்து வாட தம்பி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா வாடா யார் ஆடுறா பாராடினா அவன் கண்ணாடி போட்டிருப்பான். இங்கேருந்து பார்த்தான். பார்த்துட்டு அப்படி 2 வாட்டி ஆட்டி பார்த்தான். அப்படி ஆட்டி எட்டி பார்த்தான். பார்த்துட்டு பாஸ் தெரியலையே பாஸ் அப்படின்னா நல்லா பாடுறா அப்படின்னா திருப்பியும் பாஸ் தெரில பாஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது பாஸ் அப்படின்னா அப்படின்னு விஜய் சார் ஷார்ட் முடிச்சுட்டு போய் உட்காந்தாரு. உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். சார் இப்படி போய் உட்காந்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படின்னாரு. அப்படி விட்டு ஆகினாரு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வர கூப்பிட்றாரு அப்படின்னு கரனை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும். நான் நடந்து க்ளோஸாக போயிட்டே இருக்கேன். அப்படியே பார்த்து பாஸ் விஜயண்ணா பாஸ் பாஸ் ஐயோ பாஸ் விஜயண்ணா பாஸ் அப்படியே அவ்வளோ சந்தோஷம். அவனோட சந்தோஷத்தினுடைய அளவே சொல்ல முடியாது தம்பியா. இதோட பெரிய விஷயம் ஒரு கடவுளை சந்தோஷம் பற்றி பார்க்குற விஷயம் தான். விஜயண்ணா பார்த்த சந்தோஷம் வந்து வாழ்நாள் வாழ்க்கை 2 விஷயம் தான் பெரிய விஷயம். நீ 100 கோடி 10 கோடி 500 கோடி எவ்வளோ கொடுத்தா வாங்க மாட்டான். ஒரு பிரியாணி விஜயண்ணா 2த்தையும் வச்சா போதும் வாழ்க்கை போதும் நான் சாமிடுவான். எது தி பெஸ்ட்டுன்னு கேட்டால் முதல்ல விஜயண்ணா தான். அப்புறம் தான் பிரியாணி அவனுக்கு. விஜயண்ணா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு பிடிச்ச விஷயம். அப்புறம் விஜய் சார் உட்கார வச்சு பேசினாரு. அவன் கேட்ட கேள்வியெலாம் நம்ம கேட்டோன்னா கோவம் வந்துருக்கும். போடா அப்படின்னு இருப்போம். ஒரு இடத்துல கோவப்படல. ஏன் தெரியல 2 விஜய் படிச்சிங்க. அந்த விஜய் இருக்கும் தம்பியா அவர் பேர் ஏன் பேர் வச்சுக்கேன். காலேஜில் ஃபோட்டோ பார்த்தேன். அவன் அழகாக படித்தான். இல்லை காலேஜில் உங்கள் ஃபோட்டோ பார்த்தேனே அப்படின்னு. அப்படி எங்கே பார்த்தீங்க இல்லை காலேஜ் உங்கள் பேர்லாம் பார்த்தேன் நான் அப்படின்னு பேசிட்டே இருந்தான். ட்ரீட் எப்போன்னா அடே என்ன வேணும்னு கேட்டீங்க. பிரியாணி வாங்கிட்டேன். அவன் பழன்னு உங்கள் நம்பர் கொடுங்கண்ணா. அப்படி நம்பர் கொடுத்து விஜய் சார் கிட்ட பார்த்தாரு. தம்பி என்கிட்ட நம்பர் இருக்கு ஏன் நான் வாங்கி கொடுக்குறேன். சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நிற்க வச்சு எல்லாம் சொன்னாங்க. அவன் எடுக்க சொன்னேன். இல்லை எடுத்து கொடுத்து விஜய் சார் நண்பா வெளியே மட்டும் விட்றாதீங்க நண்பா அப்படின்னாரு. படம் வர வரைக்கும் வெளியே விடாது நண்பா. சரிங்க சார்.